Disclaimer under Section 107 of the Copyright Act 1976, allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஹே கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மை ஒய்ஃப் இஸ் ஃப்ரம் 1000 years ago சாப்டர் 8 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ எபிசோட் ஓப்பனிங்கில் இந்த மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப ஆர்வத்தோடு கேட்குறேன், அம்மா இப்போ உனக்கு வந்து இந்த இன்டர்னல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியுமா, அதாவது இந்த டெக்னிக்லாம் இருக்குமே, இந்த ட்ராக் அண்ட் சப்ஷன் 8 ஃபார்ம் டெக்னிக்கு, அப்புறம் வந்து லாங்கிவிட்டிவ் ஃபார்முலா, அப்புறம் வந்து அந்த எவர்லி டிமன் டெக்னிக்கு, இந்த டெக்னிக்லாம் உனக்கு தெரியுமா, சொல்லு. அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப ஆர்வமாக வந்து நம்ம ஹீரோயின் தான் மான்வாக்குள்ளேருந்து வந்த மாதிரி ஹீரோ நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஆமாம் நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்க, எனக்கு கிளியராக தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி சொல்கிறது, சரி அதெல்லாம் விட்டுரு, என்னால் மார்ஷியல் ஆர்ட்ஸை லேர்ன் பண்ண முடியுமா அப்போ நம்ம ஹீரோ கேட்குறானா. அப்போ ஹீரோயின் வந்து உங்களால் முடியும், ஆனால் இப்போ உங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சுல, அதாவது இந்த ஏஜில் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கன்னா உங்களால் வந்து பீக்குக்கு போக முடியாது அப்படின்னு ஹீரோன்னு சொல்லும்போது, அதெல்லாம் யாருக்கு வேலை, எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்க முடியும்ல, அப்போ நீ வந்து என் மாஸ்டரை மாதிரி அதுக்கு ஏதாச்சும் ரெக்யூமெண்ட் இருக்கா அப்படின்னு, அதாவது இந்த டிசம்பிளாக மாறினா இந்த மாதிரி செய்யணும், அப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுமா சொல்லு, நான் அதை கூட பண்ண ரெடியாக இருக்கேன். சாரி, நான் வந்து ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கேன், நான் எதுவும் மைண்டில் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஆக்சுவலாக ஹீரோ இவ்வளோ நேரம் வந்து அவளோட தாட்டு மொத்தமாக மறந்து போயிட்டு நான் ஒரு வழியாக எப்படி மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு இருக்கான் நம்ம ஹீரோ. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி எந்த ட்ரிக்கும் கிடையாது, அதாவது நீங்கள் டிசிப்ளினாக சேரணும்னா அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனால் இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேசிக்லேருந்து ஆரம்பிப்போம். இப்படி உங்கள் ரிஸ்ட்டை வந்து இப்படி வச்சு இப்படி ஸ்டான்ஸில் இருந்தீங்கன்னா உங்களோட பாடி வந்து ஸ்ட்ரென்த்தனாக மாறும். உங்களோட லோயர் பாடியில் வந்து இந்த பவரை கொடுத்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஒரு எக்ஸ்பர்ட் லெவலாக மாறலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஆன் த ஸ்பாட்டில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ வந்து வெயிட் பண்ணுப்பா ஏன்னா இவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேட்குறானா. நீ ஏற்கனவே ரொம்ப ஓல்டாகிட்ட, அப்போது மார்ஷியல் ஆர்ட்ஸ் உடனே ஆரம்பிக்கணும்ல, இது வந்து ஷார்ட் டேர்ம் கிடையாது, ரொம்ப லாங் டேர்மாக நீ கற்றுக்கணும், அப்போ தான் வந்து உன்னோட பஸ்ஸில் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக மாறும் அப்படின்னு ஹீரோயின் அப்படின்னு வந்து எக்ஸசைஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த மெடிடேஷன் பார்ட்டை மட்டும் நம்ம தள்ளி வச்சுருவோமா, அது எனக்கு வேணாம். அதாவது ஹீரோயின் இந்த மாதிரி நிற்கிறாங்களே, இந்த மாதிரி மெடிடேட் பண்ணோம், இந்த மாதிரி ஸ்டான்ஸில் நிற்கணும்னு சொல்கிறது வந்து நம்ம ஹீரோக்கு பிடிக்கலை. பட் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் அப்படி இருந்தால் தான் உன்னால் மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து கற்றுக்க முடியும், அது இல்லைன்னா எப்படி உன்னால் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்க முடியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்களா. அப்படியா, அப்போ அதுக்கு எத்தனை நாள் எடுக்கும் அப்படின்னு ஹீரோ வந்து கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு 3 வருஷம் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது 3 வருஷமா? அந்த 3 வருஷம் வந்து நான் ட்ரைனிங் பண்ணால் நான் இப்போ வந்து ஆர்மியில் வந்து ஒரு சோல்ஜராக சேர்ந்துருவேனே, அப்போ வந்து எப்படி ஸ்வாட் பிளே யூஸ் பண்ணலாமா, அதாவது இந்த ஸ்வாட் வச்சு ஸ்விங் பண்ணுவோம்ல, அதை கற்றுக்க முடியுமா, அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு வந்து ஹீரோ கேட்கும்போது, ஆனால் அதுக்கு உங்களோட லிம்ஸ் வந்து நல்லா கோஆர்டினேட்டாக இருக்கணும், அதாவது உங்கள் கையோட அசைவு, உங்கள் மூமெண்ட்டு எல்லாமே வந்து சிங்கில் இருக்கணும், நீங்கள் இதெல்லாம் வந்து சர்ஃபேஸ் லெவலில் கற்றுக்க முடியாது அப்படின்னு வந்து ஹீரோயின் போட்டு உடச்சோடனே, என்னது கற்றுக்க முடியாதா அப்படின்னா, சரி பரவாயில்ல, நீ போய் அந்த துணி வாங்கியிருக்கல, அந்த துணியை போய் நீ போட்டு பாரு, அது நல்லா இருக்கான்னு பாரு, எனக்கு எதுவும் தேவையில்லை, ஏதோ கற்றுக்க முடியாது சொல்லிட்டல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ வந்து அழுதுகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக வந்து இதுக்கெல்லாம் ரொம்ப ட்ரைனிங் வேணும், இல்லைனா வந்து உங்களால் கற்றுக்க முடியாதுன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ ரொம்ப ஹார்ட் ப்ரோக் ஆகிட்டான். ஏன்னா இவ்வளோ மான்வால் இப்படி நடக்குன்னு ஆசைப்பட்டான், ஆனால் எதுவும் நடக்கலையேன்னு வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயின், அப்படியா, அப்போ நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கதை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோ வந்து ஓகே, அப்போது இதை முதல்ல நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோ டக்குனு போய் ஹீரோயினோட ஸ்வாடை எடுத்து அதை வெளியே பிளேடை எடுத்துட்டு அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பிளேடை வச்சு ஸ்விங் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து உடனே கிவ் அப் பண்ணிட்டான். என்னன்னு பார்த்தா, இது என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு ஹீரோ வந்து அந்த ஸ்வாடு மேலே ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு கிவ் அப் பண்ணிட்டான். இது அப்போது ஹீரோ வந்து அந்த மாதிரி நிலமையில இருக்கும்போது நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ். என்னென்னு பார்த்தா ஹீரோயின் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டாங்க. ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணேன், ஆனால் சிலது மட்டும்தான் எனக்கு சூட்டபுளாக இருந்துச்சு, ஸோ தேங்க்யூ ஹீரோ அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோன்னு சொல்ல சொன்னனால ஹீரோனே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா,
இதெல்லாம் வந்து என் கடமை, இதெல்லாம் நான் செய்ய வேண்டியது அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக நீ கொஞ்சம் சுத்துறியா அப்படின்னு கேட்கும்போது, சுத்தணுமா? அப்போ நம்ம ஹீரோயின் வந்து எப்படி சுத்தணும்னு கூட தெரியாமல் அங்கிட்டு லெஃப்ட் ரைட்னு மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கா. ரொம்ப ஸ்டிஃபாக, ரொம்ப இது எப்படி பண்ணணும் தெரியாமல் அப்படியே வந்து ஒரு பாடி கார்டில் நின்றுக்கிட்டு இருந்தா அப்படி நிற்பாங்க. அந்த மாதிரி ஸ்டிஃபாக அங்கிட்டு இங்கிட்டு திரும்பும்போது, ம் ம் சரி ஓகே. நான் மறந்துட்டேன், உனக்கு வந்து அந்த ஹேர் பேண்ட் வாங்கிட்டு வராமல் மறந்துட்டேன். அதனால் நீ அந்த ஏதோ வச்சிருக்கல அதை கொஞ்சம் லூஸ் பண்ணிப்பாரு, ஏன்னா வந்து உனக்கு லூஸாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஹீரோ வந்து அவனோட எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் அதை லூஸ் பண்ணி பார்க்குறான். எப்படி இப்படியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இவளோட இந்த கரண்ட்டில் இந்த இமேஜை பார்த்தா எனக்கு இப்படி வார்த்தையே வரமாட்டுது, இவன் இப்படியே அமைதியாக இருந்தானா எந்த பிரச்சனையும் வராது, அப்புறம் நாங்கள் எந்த பிரச்சனைக்குள்ளே போக தேவையில்ல அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு அப்படி மெய் மறந்து விழுந்துட்டான். அது போக இன்னொன்று என்னென்னா, இவன் நல்ல கோஆப்ரேட்டிவாக ஸ்மார்ட்டாகவும் இருக்கா. ஸோ என்னோட மொத்த எனர்ஜி கொடுத்து இந்த மற்ற யூஸ்லெஸ்ஸான திங்ஸை சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. லைக் இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கோ அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாலும் அதை மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது போக இவ ஏஷியன் கேர்ளாக இருந்தாலும் இவளுக்கு இந்த கல்ச்சரை பற்றி அவ்வளோ நாலேஜ் இல்லைனாலும் இவ இன்டெலிஜென்ட் வச்சு கரை சேர்ந்துருவா அப்படின்னு நினைக்கிறா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி அப்போ வந்து நீ ரெடி ஆகிட்டா வச்சுக்கோ, உனக்காக சாயங்காலம் போய் இந்த ஹேர் பேண்டை தேடுவோம், அதனால் மறந்துடாத, நம்ம சாயங்காலம் போவோம். அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை வெளியே கூட்டிகிட்டு போகலாம் ரெடியாக இருக்கான். அப்போ வந்து இந்த சைடு பார்க்கும்போது நம்ம ஹீரோ இதை வந்து கம்ப்யூட்டரில் நோண்டிக்கிட்டு இருக்கான். இதை வந்து ஹீரோயின் வந்து குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஓ அதுவா, இங்கே வாவேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கூப்பிடும்போது, இது என்னது அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஏன்னா ஹீரோனுக்கு இந்த லேப்டாப்லாம் என்ன தெரியாதுல்ல. அப்போ கேட்கும்போது இது வந்து கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க, ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண உனக்கு கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டம்தான். இது எப்படி சொல்லலாம், ஒரு ஆமிஷன் டூல்னு வச்சுக்கோ. அதாவது இது மூலமாக நம்மளால் எல்லாம் வேணால் பார்க்கலாம். 100 மைல்ஸுக்கு அங்கே இருந்தால் நம்ம பார்க்கலாம், என்ன ஈவெண்ட் நடந்தால் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, அப்புறம் அந்த புக்கு உனக்கு ரீட் பண்ண ஈஸியாக இருந்துச்சா இல்லை கஷ்டமாக இருந்துச்சா, டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சுன்னா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி, ரொம்பலாம் வந்து ரஷ் பண்ண தேவையில்ல, உன்னோட நேரம் எடுத்து பொறுமையாக நீ ரீட் பண்ணால் போதும், நீ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டாவே நல்லது தான், ஆனால் நீ கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டதே நல்லது அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது ஹீரோயின் வந்து கொஞ்சம் ப்ளஸ் ஆகுறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்களா. இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து திரும்பி மவுஸை வந்து கிளிக் பண்ணிட்டு ஏதோ வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் வேலைக்கு போகலையா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, ஆக்சுவலாக நான் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், இந்த உலகத்தில் காசு சம்பாதிக்கிறதுக்கு மென்டல் எனர்ஜி தான் தேவை அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் மேனோ அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை. இது அப்படின்னு சொல்லலாம், ஆனால் அப்படியும் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. இதை எப்படி சொல்லலாம்னா, இந்த உலகத்தில் வந்து நம்மளுக்கு எப்போ உனக்கு இந்த உலகத்தோட அந்த ஃபெமிலியர் ஆகுறியோ அப்போ உனக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதளவு உனக்கு வந்து இதை பற்றி நீ யோசிக்க தேவையில்ல. நீ பேசிக்லேருந்தே ஆரம்பியுமா. அது போக நீ வந்து ஹிஸ்ட்ரியை கற்றுக்கணும். முக்கியமாக இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அதாவது இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்ல, இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட்டை நீ கற்றுக்கணும். அப்படி நீ கற்றுக்கிட்டேன்னா உன்னால் எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். ஸோ நீ கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் ஆனாவே போதும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் எது சிரிச்சுக்கிட்டு ஹி அப்படின்ட்டு இருக்கான். என்ன ஆச்சுன்னு தெரில. ஆனால் ஹீரோ வந்து இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணலாம், இதை நம்ம கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணோம், நான் போயிட்டு அந்த மில்க் டீ வந்து ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இது வந்து என்ன இன்சிடென்ட் தெரியல. ஸோ போக போக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஓகே இவன் மெச்சன் தான் போல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து அதுக்குள்ளே ஏதோ சிஸ்டத்தில் வந்து நோண்டிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஆமாம் அவங்க சீஃப் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறானா. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சரி அப்போ இதை போட்டு காப்போம். நம்ம ஹீரோ வந்து ஒரு வீடியோ கிளிக் பண்ணி போட்டு பார்க்குறான். இந்த மொரியுமான்வா இந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா அந்த வீடியோலாம் இருக்கும்ல, எப்படியெல்லாம் வந்து இன்டர்னல் எனர்ஜி இந்த பவர் வச்செல்லாம் சண்டை போடுவாங்களே, அதை காமிக்கிறாங்க. பார்த்தா ஒருத்தர் வந்து மரத்தை கல்லெல்லாம் ஈஸியாக வெட்டிக்கிட்டு இருக்காங்களா, அதை வந்து ஹீரோயின் பார்த்துட்டு வாவ் அப்படின்னு வந்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, அவ்வளோதான் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு பாஸ் பண்ணிட்டான். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, சரி இப்போ சொல்லு, அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, இந்த மாதிரி தான் பவர்ஃபுல்லாக இருப்பாங்களா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆக்சுவலாக ஹீரோயின் இதை பார்க்க வச்சதுக்கு வந்து அந்த பவர் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக. அதோடு இந்த சாப்டர் முடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு சின்ன ஒரு டெவலப்மெண்ட் மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோட ஜாப் என்ன, அது என்னென்னு அதை நான் அப்படியே சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ
ஸோ நம்ம ஹீரோ பார்த்தா எந்த ஜாபுக்கு போகல. பட் வந்து அவனோட காலேஜ் டைமில் வந்து இந்த மூவிஸு டைட்டில் இதெல்லாம் வந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அது வந்து நம்ம ஹீரோஸுக்கு இப்போ ஒர்க் ஆகுது இந்த மாதிரி எடிட்டிங் வேலையில். ஸோ இது அவனுக்கு ஹாபியாக வரனால இவன் வந்து ஒரு ஸ்மால் ஆன்லைன் கிரியேட்டர்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இவன் மாதம் கொஞ்சம் பேர்லேயே கொஞ்சம் அமௌண்ட் வந்து இவனால் வந்து சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்னென்னா இந்த நியூஸ் ப்ரோட்காஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கான்ல, அது வந்து பெரிய விஷயம்லாம் இல்லை. அதுக்கும் வீடியோ எடிட்டிங்க்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. பட் அவன் எதுக்காக பார்க்குறான்னா, இதை பார்த்துட்டு எந்த ஸ்டாக் வந்து ஏறுது இறங்குது அதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஸ்டாக்கில் காசு போட்டு தான் நம்ம ஹீரோ எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் தான் வந்து நம்ம ஹீரோ வந்து இந்த கிராஃபிக்ஸ் கார்டு இந்த கம்ப்யூட்டருக்கு தேவையான பொருள்லாம் அதில் மூலமாக தான் வாங்குகிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன டீட்டெயிலு, அது கடைசியாக வச்சுருக்காங்க. அது போக நம்ம ஹீரோ வந்து ஹுரேன்னு கத்திருப்பான்ல, அது மேபி வந்து ஒரு ட்ரேடிங்காக இருக்கலாம். அது என்னோட அசப்ஷன், அதை பற்றி டீட்டெயிலாக போடல. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் என்னென்னா, அதாவது ஹீரோ வந்து கேட்டிருப்பான்ல, இவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின், இந்த மாதிரி லெவல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் நான் பார்த்ததே இல்லை, இதெல்லாம் வந்து ஏதோ இமோட்டல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ வந்து ஹீரோ, ஓ பார்த்தியாங்க இப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு ஹீரோ திரும்பி வந்து அந்த கம்ப்யூட்டரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின், இந்த மாதிரியெல்லாம் வந்தாங்கன்னா அவ்வளோதான், நான் எப்படி சண்டை போடுவேன் அப்படின்னு ஹீரோயின் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பாரு அப்படின்னு சொல்லி இந்த எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கும்ஃபு மூவி இருக்கும்ல, அந்த கையை காமிச்சா கை வச்சு வரும்ல, அந்த இதை வந்து நம்ம ஹீரோயினுக்கு போட்டு காமிக்கும்போது ஹீரோயின் அதை பார்த்து, அவ்வளோதான் உங்க முன்னாடி நின்றா நம்ம செத்தே போயிடும் அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி பயந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன நினைக்கிற இதை பற்றி சொல்லு, இதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ஹீரோயின் வந்து ரொம்ப நடுக்கத்தில், இது இது இந்த மாதிரி இந்த மாதிரி இவங்க வந்து இதளவுக்கு எப்படி இருப்பாங்களா அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப நட்டிங்கிட்டு பேசிட்டு இருக்காங்களா. இல்லை 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 இல்லை, இதெல்லாம் சும்மா ஃபேக்கு, இதெல்லாம் வந்து இமேஜினேஷனாக ஒரு மூவியாக போடுவோம், அது கொஞ்சம் டிவைஸ் வச்சு பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ஃபேக்கு தான், இதெல்லாம் உண்மை கிடையாது அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறானா. என்னது உண்மை கிடையாதா, உண்மையாவா அப்படி கேட்கும்போது, ஆமாம்மா இது உண்மை கிடையாது, ரியலாக இது உண்மை கிடையாது அப்படின்னு ஹீரோ வந்து கத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் இவ்வளோ இதெல்லாம் உண்மை நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. உண்மையை சொல்லு, இது உண்மையா இல்லை உண்மை இல்லையா, சொல்லு சொல்லு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ ரொம்ப டம்ப் பண்ணி பேசும்போது நம்ம ஹீரோ, அது மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபேக்கு தான், ஆனால் நீ பண்ணுறது வந்து ரியல்மா, இதெல்லாம் ஃபேக் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறானா. அது போக இங்கே பார்த்தியா, சரி இங்கே பார்த்தியா இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, அதுக்கு அடுத்து இன்னொருத்தவங்க இருக்காங்க, இதெல்லாம் வந்து ஒரு ஏஷியன் பீப்புளை வந்து விதவிதமான கிளாத், அதாவது கல்ச்சரை வச்சு காமிச்சிருப்பாங்க. அதாவது எல்லாமே எங்களோட இமேஜினேஷன், இதை வச்சு நாங்கள் இந்த மாதிரி தான் இருப்பாங்க ஒரு அசியூம் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இப்படி தான் இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு டெக்னாலஜி வச்சு தான் நாங்கள் ரீக்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஏஷியன் பீப்புளை பார்க்க. ஸோ இது உனக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லும்போது, புரிஞ்சிச்சு அப்படின்னு ஹீரோன்னு சொல்கிறாங்க. சரி சரி, அப்போனா இது எல்லாம் இந்த உலகத்தை பற்றி உனக்கு கொஞ்சமாச்சு ஒரு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்ல. அப்போ இது பேர் என்னன்னு தெரியுமா, இதுதான் நாங்கள் ஃபிலிம்னு சொல்லுவோம். அதாவது இது ஒரு கலை, இந்த கலையை வச்சு தான் உயிரில்லாத பொருளுக்கும் உயிர் கொடுப்பாங்க அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அவங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் சீஃப் இருக்காங்கல்ல, அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லு, திரும்பி அதே ஹீரோ அதே பாயிண்ட்டுக்கு வரும்போது அவங்க ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸ்பர்ட் லெவலாக இருப்பாங்க, இந்த பாடி மூமெண்ட்டில் வந்து எக்ஸ்பர்ட் லெவலாக இருப்பாங்க ஹீரோன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த சண்டே பார்த்ததுக்கு வந்து நம்ம ஹீரோனுக்கு ஓகே இந்த மாதிரிலாம் சண்டை போடுவாங்களா, இந்த இதை கேட்டகரி வச்சு அவங்க எவ்வளோ பவர்ஃபுல் நம்ம ஹீரோ அப்படி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, ஆமாம் நீ சொன்னல இந்த ஏதோ ஆர்ட் ஆஃப் லைட்னஸ் இருக்கா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேட்குறா. அதாவது ஹீரோயின் வந்து 4 ஃப்ளோருக்கு மேலே ஜம்ப் பண்ணுன்னு சொன்னால அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து பவர் இருக்கான்னு கேட்டதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட இருக்குது, ஆனால் அது நாங்கள் ஒன்லி சில ஸ்பெஷலைஸ் ஏரியாவில் தான் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது போக அப்புறம் ஹீரோயின் வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த புத்தா பாம் அட்டாக்கு, அப்புறம் இந்த வானத்தில் கொஞ்சம் வேகமாக பறந்து போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது, இதை நான் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி, ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லி ஹீரோ அடுத்த ஒன்று காமிக்கிறான். பார்த்தா அவன் கையிலேயே ஏதோ வந்து கிண்டிக்கிட்டு இருக்கான். அப்போது இதை பற்றி உனக்கு தெரியுமா, இதுதான் வந்து ஒரு ஆஃப்டர் இமேஜ் க்ரியேட் பண்ணுறது. சண்டை அப்போ இவனை மாதிரி ஒரு க்ளோனை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், இது உன்னால் பண்ண முடியும்ல, சொல்லு 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 சீக்கிரம் சொல்லு அப்படின்னு ஹீரோ அனுத்திக்கிட்டு இருக்கானா. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஓ ஏதோ பண்ண போறியா அப்படின்னு ஹீரோ பார்க்கும்போது ஹீரோயின் டக்குன்னு ஷீ அப்படின்னு சொல்லி அவனோட கை வந்து 2ஆக மாறுற 3ஆக மாறுற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து
அவன் திரும்பி நின்றோடனே நம்ம ஹீரோக்கு வந்து வாவ் அது சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து வாவ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறானா, இங்கிட்ட ஹீரோயின் இப்படி தானே பண்ணாங்க அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படி தான் பண்ணாங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு ஹீரோ வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கான். அதுக்கடுத்து சரி எனக்கு இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும்னு சொல்லி ஹீரோயின் வந்து அந்த கத்தி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அது போக நான் உனக்கு வந்து மெடிடேஷன் வந்து சொல்லித்தரேன் அப்படின்னு ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஒரு தெம்பு வருது. ஏன்னா நம்மளை பற்றி இப்படி பாராட்டுறாங்களே, நம்ம வந்து நல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ் இன்னும் கற்றுக்கணும், இவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒரு உத்வேகம் வருது நம்ம ஹீரோயினுக்கு. அப்போ ஹீரோயின் வந்து அப்படியே ஹேண்ட்ஸமாக லீவ் ஆகுறாங்களா, இங்கிட்டு வந்து அவங்கள பார்க்க அப்படியே ஹீரோயின் மாதிரியே இருக்குது, இப்படி தான் ஹீரோயின்லாம் போவாங்க, ஆமாம் இவன் ஹீரோயின் தான், இந்த கதைக்கு இவன் தான் ஹீரோயின் அப்படின்னு ஹீரோ வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் கட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ வந்து கடைசியாக நம்ம ஹீரோவுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லிக் கொடுக்க ஒரு டீச்சர் ரெடி, அதான் நம்ம இதில் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ ஹீரோயின் அங்கிட்டு போகும்போது இங்கிட்டு நம்ம ஹீரோ அப்படின்னு வந்து ஜாலியாக சந்தோஷமாயிட்டு இருக்கான். ஏன்னா வந்து அவனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி தருவாங்கல்ல. அப்போ இந்த இடத்துல பார்த்தா ஒரு பால் வந்து தட்டுப்படுது நம்ம ஹீரோயின் காலில். என்னன்னு பார்த்தா அது அந்த பூனை மியாவ் என் கூட வந்து விளையாடு மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது இது என்ன பூனையா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் அதை விட்டுட்டு கதவை போய் சாத்திக்கிறாங்க. இந்த உலகத்தில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான், இந்த உலகத்தில் எல்லாரும் வந்து ரொம்ப கைண்டாக இருக்காங்க. அது போக அந்த கைண்ட்னஸை காமிக்கிறக்கு அதுக்கு ஒரு ரீசன் கூட இல்லையே, ஏன் இப்படி இருக்குது? சரி, ஒருவேளை பர்சன் வந்து நல்லபடியாக இருக்கிறதுக்கு எந்த ரீசனும் இருக்கக்கூடாது போலையே. ஆனால் அவன் வந்து என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கணும் ஆர்வமாக இருக்கான். ஆனால் அதனால வந்து அவன் என் மேலே அன்பு காட்டுறானோ, ஒருவேளை அது இருக்குமோ அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து எக்கச்சக்கமாக குழப்பமாயிட்டு இருக்காங்க. சரி, அதை பற்றிலாம் வேணாம், இந்த உலகம் ரொம்ப டேஞ்சரஸு. அந்த வீடியோ பார்த்தாவே தெரிஞ்சிச்சுல, அதில் வந்து எல்லாரும் வந்து அவ்வளோ சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு ஃபுல்லாக போக முடியாது, நம்ம டெக்னிக்கெலாம் என்ன இது, நம்மளாம் ரொம்ப அடியில் இருக்கோம் அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் மேலே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த இடம் கொஞ்சம் ஸ்பேசியஸாக, அதாவது ரொம்ப க்ளீனாக இருக்குது. நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹீரோயின் அந்த ஸ்பேஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஓகே, அப்போ இந்த இடம் ஓகேன்னு சொல்லி அவங்க அந்த ஸ்வாடை எடுத்து அங்கே ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு ஸ்விங் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இந்த சைடு ஹீரோ வந்து அவள் என்ன பண்ணிகிட்டு இருக்கா, அவள் தூங்கலை அப்படின்னு வந்து ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த ரூம்லேருந்து அந்த கத்தி சவுண்டு, ஜம்ப் பண்ணுற சவுண்டு எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு தூக்கம் வருது, நானும் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ வந்து இந்த யூஎஃப்ஓ இருக்கா இல்லையா அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி ஹீரோ சரி கொஞ்ச நேரம் படுத்து தூங்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பெட்டில் போய் படுத்துட்டு அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட தாட்டு ஒன்று வருது. என்னால் நம்ப முடியல, இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஸ்வாட் உமன் வந்து என்னோட பக்கத்து ரூமில் படுத்து தூங்குறாங்களா, எனக்கு ரொம்ப இதாக இருக்கு, ஜாலியாக இருக்கு அப்படின்னு ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக படுக்கிறான். அப்போ திடீர்னு வந்து ஒரு சவுண்டு வருது, அப்படின்னு ஒரு சவுண்டு. நம்ம ஹீரோ வந்து இந்த பூனைக்குட்டி மாதிரி என்னது அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோ பார்க்கும்போது பார்த்தா விடிஞ்சுக்கிச்சு. அப்போ ஹீரோ தூங்கி எந்திரிச்சிட்டான் போல். அப்போது இது என்ன நேரம் நம்ம ஹீரோ பார்க்கும்போது பார்த்தா மணி 6:54. நான் இவ்வளோ நேரம் தூங்கிட்டேன்னா சரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வந்து இது மத்தியான டைம் தூங்கியிருக்கான் போல், பிஎம்னு போட்டிருக்கு. ஏஎம் தானே காலைல வரும், பிஎம் போட்டிருக்கு. அப்போனா வந்து மத்தியானத்துலேருந்து சாயங்காலம் தூங்கியிருக்கான் நம்ம ஹீரோ. அது அவள் என்ன பண்ணிகிட்டு இருக்கா, ஆக்சுவலாக அவளை நான் வந்து சாயங்காலம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன் இந்த மாதிரி வெளியே. அப்போது அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நம்ம ஹீரோ வந்து கதவு கிட்ட வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர் இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஷூவெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு, நான் என்ன பார்க்குறேனோ, நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும்தான் நீ கேட்கணும். நீயா பேசக்கூடாது, நீயா எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது, நீ எங்கேயும் போகக்கூடாது. நான் வர அளவு நீ அங்கே தான் இருக்கணும், புரிஞ்சிச்சா? இதெல்லாம் ஓகேன்னு தான் சொன்னால் தான் நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன். அது போக இந்த ஹைட்டாக ஜம்ப் பண்ணுறது, இல்லை ரொம்ப தூரம் ஓடி போகிறது, இல்லைனா என்னை விட்டுட்டு நீ எங்கேயாச்சும் வந்து ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறது, இல்லைனா ஏதாச்சும் ஸ்ட்ரேஞ்சாக பண்ணுறது, அந்த வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. சரியா? எதாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டு தான் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து புரிஞ்சிச்சுல, நல்லா சொல்லு, புரிஞ்சிச்சா? இப்படி தான் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் பயப்படக்கூடாதுன்னு, ஆனால் நீ கதவு திறந்து வந்து என்னையவே நீ பயமுத்திக்கிட்டு இருக்க. ஸோ உனக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ வந்து கேமரா எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கான்னு. ஆனால் ஃபோட்டோ எடுக்கும்போது மூஞ்சி வந்து ஒரு மாதிரி வருதா, என்னது இது, ஏதோ உமனா மூஞ்சி மாதிரி வருது அப்படின்னு வந்து ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படி ஹீரோயின் கேட்குறாங்களா. சரி, நீ ஏன் கொஞ்சம் சிரிக்கலாமே, சிரிச்சா நல்லா இருக்குமே நம்ம ஹீரோ வந்து மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கானா. அப்போ ஹீரோயின் வந்து அப்படின்னு சிரிக்கும்போது ஐயோ ரொம்ப பயமாக இருக்குது, இல்லை மறந்துடு, உனக்கு வந்து எமோஷன் வந்து ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம், நீ என் கூட வந்தால் போதும், வெளியே ரொம்ப அவுட் சைட் தான், நல்லா சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கையில் ஸ்வாட் எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ வந்து அந்த ஸ்வாடு கீழே போடுமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் தரமாட்டேன் மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்களா. இங்கே பாருப்பா, வெளியே வந்து என்னையும் தான் ரொம்ப வீக்காக இருப்பாங்க, நீ ஒரு பஞ்சு பண்ணாலும் அவங்க அவ்வளோதான் காலியாயிருவாங்க. ஸோ
உனக்கு எதுக்கு ஸ்வாடு புரிஞ்சிச்சுல அதை வச்சுட்டு வா. அப்போ நம்ம ஹீரோ வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் ஓ அப்படியா அப்போ என் கையில் எல்லாரும் செத்தாங்க அப்போ நம்ம ஹீரோயின் கையில் சொலக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஏதாச்சும் ஆச்சுன்னா அவ்வளோதான். அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் வந்து ஓகே அப்போ போகலாம் அப்படின்னு சொல்லும்போது திரும்பி இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து திரும்பி அப்போ நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஹீரோ பார்க்குறான். இவன் இப்போ என்ன பண்ணான்? அதாவது நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஃபோட்டோ எடுக்கிறது இதை பற்றி எதுவுமே தெரியாது. அது நம்ம ஹீரோ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கானா அதனால குறுகுறுன்னு பார்க்கும்போது ஏய் என்ன போகலாம் இப்போ நம்ம வெளியே போய் சுற்றுவோம் என் கூட இருக்கணும் சரியா அப்போ நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு வந்து ஒரு பாலறிஞ்ச இடத்த காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அப்படியே வெளியே வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ இதான் அந்த அப்பார்ட்மெண்ட் ஹீரோட அப்பார்ட்மெண்ட்டு. ஹீரோ வரும்போது நம்ம ஹீரோயின் வந்து இந்த பூனைக்குட்டி மாதிரி பின்னாடி பின்னாடி பதுங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோ வந்து இதுதான் வந்து காம்பவுண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் தான் ரெசிடென்ஸ்லி இங்கே தான் வந்து இந்த பில்டிங்கில் தான் எக்கச்சக்க பேர் தனித்தனியாக வாழ்வாங்க. இதான் ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோக்குள்ள சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏதாச்சும் ஆபத்து இருக்கா அங்கிட்ட ஆபத்து இருக்கா யாராச்சும் நம்மளை பார்க்குறாங்களா இது என்ன அது என்ன அப்படி சுற்றி சுற்றி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிவா அதான் மெயின் என்ட்ரன்ஸ் அந்த இடத்துல போனால் தான் நம்ம ரோட்டுக்கு போக முடியும்னு சொல்லும்போது அங்கே ஒரு ஸ்கூட்டி வந்துக்கிட்டு இருக்குது. அது போக இந்த 2 இடம் இருக்கிற ரோடு அந்த இடத்துல எக்கச்சக்கமான வண்டியெல்லாம் வரும். அந்த இடத்துல தான் பார்த்து போனோம். அது போக நான் அந்த சைடு போய் தான் உனக்கு வந்து இந்த ஃபுட்டு கிளாத்லாம் வாங்க முடிஞ்சிச்சு. ஸோ என் கூட வா. அப்போ நம்ம ஹீரோ வந்து இந்த குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு வண்டி போகும்போது நம்ம ஹீரோன் அது என்ன இவ்வளோ வேகமாக போகுது அது என்னது அப்படின்னு ஹீரோன் ரொம்ப ஷாக்காகி ரொம்ப பயப்படுறாங்களா. ஏய் காம் டவுனாரு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஸ்டைலாக காமிக்கான். நான் தானே பெரியவே நான் வந்து எவ்வளோ தைரியமான நான் எவ்வளோ தைரியமான ஆள் அப்போ நம்ம ஹீரோயின்கிட்ட காமிக்கிறாக்கா. நம்ம ஹீரோ வந்து கேஷுவலாக இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு தான் இது என்னது இது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தியா என்னைய மாதிரி யாராச்சும் ஒரு ஏஷியன் பர்சனை வந்து இந்த காலகட்டத்தில் என்னைய மாதிரி கூட்டிகிட்டு வர முடியுமோ நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்போ நம்ம ஹீரோ வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு வந்து பார்த்தா இந்த அங்கிள் இருப்பாங்களா அதாவது செக்யூரிட்டி அங்கிள் அவங்களும் ஒரு லேடியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லேடி வந்து நம்ம ஹீரோயினை நோட்டீஸ் பண்ணிட்டு ஓ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து என்னாச்சு மேடம் ஏதாச்சும் ஆச்சா என்னாச்சு அப்படின்னு வந்து ஹீரோ கேட்கும்போது நான் நான் இந்த பொண்ணை பார்த்துருக்கேனே இவன் ரொம்ப ஃபெமிலியராக இருக்காளே அப்படின்னு வந்து அந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ வந்து அங்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா ஷூ அவன் கேர்ள் ஃப்ரெண்டா என்ன அப்படின்னு வந்து அங்கிள் வந்து டீஸ் பண்ணுறாங்களா. அப்போ ஹீரோ வந்து இல்லை வெறும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். ஆ ஆ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அவ அவ வந்து அன்னைக்கு ஸ்வாடோட அங்க நின்டுகிட்டு இருந்தால்ல நேத்து, அப்படின்னு வந்து ஆன்டி வந்து கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ நாள் இத்தன சாப்டர் முடிஞ்சு 2 நாள் தான் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 நாளைக்கு தான் இத்தன சாப்டர் போட்டிருக்கேன். பார்த்துக்கோங்கப்பா. அதாவது செக்யூரிட்டி அங்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன ஸ்வாடு அப்படின்னு கேட்கும்போது அதுவா இவ்வளோ பெருசா இவ்வளோ பிளாக் கலரில் இருந்துச்சு அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஆஹா ஆபத்துன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க ஏதாச்சும் ஆனால் குத்தி கொண்டுருவோன்னு. இங்கிட்ட வந்து நம்ம ஹீரோ அது வெறும் காஸ்பிளே என்ன தெரியுமா இந்த மாதிரி ஜோம்பி ஃபேரிஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு சுற்றுவாங்களே இதெல்லாம் ஒரு சப்கல்ச்சரு இதெல்லாம் சேர்ந்தது தான் இது வெறும் காஸ்பிளே வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கானா. ஓ! காஸ்ப்ளேவா? அந்த ஏதோ வந்து பஞ்ச் ஆஃப் ட்ரெஸ்ஸ போட்டு சுத்துவீங்களே! என்னோட கிராண்ட்சன் வந்து இந்த ஜோம்பி மாரி போட்டு சுத்திக்கிட்டு இருந்தான். அப்பன்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிதான் அப்ப நம்ம ஹீரோ வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஓ! கோஸ்ட் மாதிரியெல்லாம் ட்ரெஸ் பண்ணுவாங்களா? அப்பன்னு வந்து அந்த அங்கிள் கேட்கறாங்க. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கைய பிடிச்சு வெளிய போயிட்டு இருக்கான். நாங்க போயிட்டு வரோம். அது போக அது போக மேடம் நீங்க சீக்கிரம் போய் அந்த மீல ஆரம்பிங்க. சாப்பாடு செய்யணும்ல எல்லா டைம் என்ன நம்ம ஹீரோ வந்து அங்க இருக்க எல்லாத்துக்கும் வேலை சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கா எஸ்கேப் ஆறதுக்கு. அப்ப அங்க இருக்க அந்த செக்யூரிட்டி அங்கிள் வந்து, "ஆ இப்ப இருக்க யங் பீப்பிள்லாம் ரொம்ப ஜாலியா இருக்காங்க போல. நாங்கலாம் எங்க காலத்துல" அப்படின்னு அவரோட கதைய ஆரம்பிக்கும்போது, "இல்ல ஒண்ணும் வேணாம்" அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. இந்த சைடு பார்த்தா ஹீரோயின் வந்து அந்த கையை வந்து தள்ளி விடுறாங்க. எங்களை அப்போ நம்ம ஹீரோ வந்து நீ அவங்கள பார்த்தியா நேற்று அதாவது அந்த லேடியை பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அமைதியாக இருக்காங்க. சரி வேறு யாராச்சும் பார்த்துருந்தா சொல்லு. அது போக நீ டேரெக்டாக தானே மேலே வந்த நீ வேறு யாரையும் வந்து எந்த இது பண்ணல அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது இல்லை நான் எதுவும் பண்ணல அப்படின்னு வந்து ஹீரோயின் ரொம்ப அமைதியாக சந்தேகத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே என்ன பண்ணாங்கன்னு தெரியல. நல்ல வேலை இவ இப்படி கேஷுவலாக பார்க்குறதுனால பெருசாக ஒன்றும் நடக்காது. அது போக இங்கே இருக்க எல்லாமே வந்து ரொம்ப நல்லவங்க தான் இருக்காங்க. அது போக செக்யூரிட்டி கார்டும் ரொம்ப நல்லவங்க தான். ஸோ எந்த கான்சிக்யூஷனும் இப்போதைக்கு வராது. அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு கார் வேகமாக போகிறத பார்க்குறாங்க அப்படின்னு. அப்போது அது என்னது இது என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஹீரோயின் பார்க்குறாங்களா. அந்த பொருள் பேர் தான் வந்து கார்னு சொல்லுவோம். அதை வந்து பார்த்தா 4 சக்கரம் இருக்கும். அது வந்து ஒரு அயன் ஷீட்டில் இருக்கும். இந்த குதிரை கேரேஜ் எல்லாம் இழுக்கும்ல அந்த மாதிரி தான் இதுவும்.
அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அது போக இதுக்கு வந்து நம்மளுக்கு குதிரை தேவையில்ல. அதாவது அந்த காலத்தில் கேரேஜ் எடுக்கணும்னா குதிரை வேணும்ல, அந்த மாதிரி இதுக்கு தேவையில்ல. இது வந்து குதிரை இல்லாமல் ஓடுற காரு. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது கூட வந்து இன்ஜின்லாம் இருக்கும். அதில் ஹார்ஸ் பவர் இருக்கும். இப்படி தான் மூவ் ஆகும். அப்புறம் ஃபார்வர்டு, பேக்வேர்டு அப்போ நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது, "ஏ அப்படியா? அப்போ வெளியே குதிரை இல்லைன்னா, இந்த காருக்குள்ளே குதிரை இருக்குமா? அப்போ காரே குதிரை தானா?" அப்படின்னு ஹீரோயின் வந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு புரியாம. அ அதுங்க பார்த்தியா, அதுதான் வந்து ஒரு ஆமிஷன் டூலு. அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி நம்ம லேப்டாப்பில் எந்த இடத்துல வேணாலும் பார்க்க முடியும்னு. அதே மாதிரி இவங்க வந்து நம்மளோட அந்த நடவடிக்கை என்னன்னு பார்ப்பாங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், அந்த மூவிஸ எக்ஸ்பிளைன் பண்ணல, அந்த மாதிரி தான் இதுவும் நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அது போக இது எல்லா இடத்துலயும் போக இது எல்லா இடத்துலயும் இருக்கும். நம்ம இப்ப நிக்கிறது கூட அவங்களுக்கு தெரியும். நீ ஏதாச்சும் பண்ணாலும் அவங்களுக்கு தெரியும். ஏன் நீங்க வந்து 1000 வருஷம் கழிச்சு என்ன இருந்தாலும் அது உங்களுக்கு தெரியும். ஸோ நீ நல்லபடியா இருக்கணும். புரிஞ்சுச்சா? அப்ப நம்ம ஹீரோ வந்து மிரட்டிட்டு இருக்கும்போது, என்னது? அப்ப ஹீரோயின் ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க. சரி. அப்புறம் இதெல்லாம் வந்து வரி பண்ண வேணாம். இதெல்லாம் கேஷுவல் தான் அவங்க வந்து இப்படி பார்க்குறது. ஏதாச்சும் பிரச்சனை ஆகுமா அப்புட்ன்னு பார்க்குறதுக்கு தான். ஸோ நீ வந்து இந்த இர்ரெகுலர் வேலைலாம் பண்ண வேணாம். இந்த பில்டிங்லேருந்து ஜம்ப் பண்ணுறது, இங்கேருந்து வேகமா ஓடுறது, அப்பலாம் பண்ணாம இருந்தா இந்த ஆஃபீஸர்லாம் நம்மள நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. இல்லன்னா நோட்டீஸ் பண்ணி உடனே வந்துருவாங்க ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் அங்கிட்டு விலகி போறாங்களா? அ ஆமா. எதுக்கு? எங்க போயிட்டு இருக்க? அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, ஹீரோயின் வந்து அங்கேருந்து கொஞ்சம் கல்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? ஆமா எதுக்காக அந்த கல்ல எடுத்துக்கிட்டு இருக்கா? அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து சுத்தி முத்தி பார்க்குறாங்க. அப்போ ஒரு கல்ல மட்டும் எடுத்துட்டு, அந்த கல்ல எரியறதுக்கு ரெடியா இருக்கா. "ஏய் ஹலோ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? இரும்மா. இப்படிலாம் பண்ணக்கூடாது. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு வந்து ஹீரோ கேட்கும்போது, "அ என்ன?" அப்படின்னு வந்து ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "அ இவளுக்கு என்னதான் சொல்லி நான் புரிய வைக்கிறது? அந்த ஸ்டோன தயவு செய்து கீழ போடுவே." அப்ப நம்ம ஹீரோ சொல்றதோட இந்த சாப்டர் முடியுது. சரி 3 சாப்டர் நான் கவர் பண்ணிட்டேன். பேசிக்கலா அ இதெல்லாம் வந்து 2 நாள் தான் ஆச்சு இங்க நடந்து. அதாவது அவங்க டைம் லைன பத்தி. நம்ம வந்து 10 சாப்டர கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கடுத்து அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டே போயிருவோம். ஃப்ரீயா டைம் இருந்துச்சுன்னா 3 சாப்டரா போறேன். டைம் இல்லன்னா 1 சாப்டரா போறேன். ஸோ அங்க பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஹீரோவோட ஜாப் என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அது புரியலன்னா ஈஸியா சொல்றேன். ஹீரோக்கு ஒரு ஜாப்பும் கிடையாது. அவன் போக அவன் வெட்டியா இருக்கான்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் எடிட்டிங் வேலை தெரிஞ்சனா அதுலேருந்து கொஞ்சம் காசு கிடைக்கும். அப்புறம் அந்த காசு வச்சு கொஞ்சம் ட்ரேடிங் பண்ணுவான். அவ்வளோதான் அவனோட வாழ்க்கை. ஸோ இதுக்கடுத்து என்னென்ன போகுது? இதுக்கடுத்து என்னென்ன நடக்குது? இவ என்ன பண்ண போறா? ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு எப்படி சிங்க் ஆக போகுது? எல்லாத்தையும் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பாய்.